இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த வெள்ளிக்கிழமை காலையில் சுகமாய் இருப்பீர்களாக, மன மகிழ்ச்சியாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. இன்று காலையிலே சபையில் உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. சரியாக 10 மணிக்கு ஆரம்பிக்கிற ஜெபத்திற்கு நீங்கள் திரளாய் கடந்து வந்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஜெபிக்க கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் 12ஆம் வசனத்தில் விதமாய் சொல்லியிருக்கிறார். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்களை குறித்து நம்ம எச்சரிக்கை உடையவர்களா இருக்கணும். அதில் ஒன்று நிற்கிட்டால், நான் எப்படி நிற்கிறேன் பார், என்னை பார்த்தியா, என் பலத்தை பார்த்தியா, என் உறுதியை பார்த்தியான்னு சொல்லி நினைக்காதே. தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். ஏனென்று கேட்டால், வீழ்ச்சி என்பது யாருக்கும் எந்த நேரத்திலும் வரக்கூடிய ஒன்று. அப்படி வராதபடி எச்சரிக்கையா இருக்க கடவன். அது சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொன்னாரு, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. அப்ப நாம் கடந்து செல்லுகிறதான எல்லா விதமான சோதனைகளும் எல்லா மனுஷருக்கும் வரக்கூடிய சோதனை தான். உங்களுக்கும் எனக்கு ஏதோ ஒரு புதுமையா வந்துடல. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதாவது உங்களுக்கு நேரிடுகிற சோதனை எல்லாருக்கும் நேரிடுகிற சோதனை தான். தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவரிடம் கொடுக்க மாட்டார். நம்மால எவ்வளவு தாங்க முடியும்னு அவருக்கு தெரியும். எவ்வளவு பாரம் சுமக்க முடியும்னு தெரியும். எவ்வளவு வலி தாங்க முடியும்னு அவருக்கு தெரியும். அதற்கு மிஞ்சி அவர் நம்மை சோதிக்க மாட்டார். இப்ப நமக்கு ஒரு வலி இருக்குன்னு சொன்னா, நம்ம எந்த அளவுக்கு தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் வலி நமக்கு அவர் அனுமதிப்பார். எந்த அளவுக்கு பாரம் தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் தூக்குவதற்கு நமக்கு அனுமதிப்பார். என்னுடைய மகள் சிறு குழந்தையா இருக்கும்போது நாங்கள் 2வது மாடியில வசித்து வந்தோம். கீழே தண்ணீர் அடிக்கணும், பம்ப் அடிக்கணும் நல்ல தண்ணிக்கு. நான் ஒரு பெரிய பக்கெட் எடுத்துட்டு மேலே ஏறி போவேன். அப்போ என் மகள் கேட்பா, டாடி நானும் சுமக்கணும். ஆனால் என்னுடைய பக்கெட்டை கொடுத்தா அவள் அசைக்க கூட முடியாது. அதனால ஒரு நாள் ஒரு சின்ன சொப்பு பக்கெட் வாங்கி கொடுத்தேன். அவள் அதில் தண்ணி எடுத்துகிட்டு வருவா. ஏன்னா எனக்கு தெரியும் என் மகளுக்கு எவ்வளோ பாரம் சுமக்க முடியும். அதுக்கு மிஞ்சி அவளை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். நானே அப்படி செய்வேன்னு சொன்னா, நம்முடைய பரலோக பிதா நம்மால் தாங்க முடியாத பாரத்தை நமது மேல் சுமத்த மாட்டார். அது மாத்திரமல்ல, திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடாமல் அந்த சோதனை தாங்கிக் கொள்ளத்தக்கதாக சோதனை ஓடு கூட தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஏன் இந்த வாசனத்தை இந்த காலையில் எனக்கு தந்தார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒருவேளை நீங்கள் ரொம்ப பேர் சோதிக்கப்பட்டு, ஐயோ இவ்வளவு பெரிய சோதனையில மாட்டிட்டு இருக்கிறேனே, என்னால் தாங்க முடியல என்று நினைக்கக்கூடியவர்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு, உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் அந்த சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உண்டு பண்ணுவார். அதாவது உங்களுக்கு தப்பித்துக் கொள்ளத்தக்கதான வழி உண்டு பண்ணுவார். அதில் சிக்கிக்கொள்ள மாட்டீர்கள். அந்த வேதனையில சிக்கிக்கொள்ள மாட்டீர்கள். அந்த கஷ்டத்தில் சிக்கிக்கொள்ள மாட்டீர்கள். இன்று காலை வேளையில அந்த சோதனையோடு கூட சோதனை தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு போக்கையும் ஒரு வழியையும் ஆண்டவர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதை நிச்சயமாய் செய்வார்னு நான் நம்புகிறேன். ஞாயிற்றுக்கிழமை அதை சாட்சியாக கேட்பேன் என்று சொல்லி நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களுக்கு அப்படியே செய்வார். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில தந்த வார்த்தைக்காய் நன்றி சுவாமி. திராணிக்கு மேலாக எங்களை சோதிக்காத ஒரு நல்ல தேவன், உண்மையுள்ள கர்த்தர். இப்படிதானே நாங்கள் வாசிக்கிறோம். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒப்பு கொடுக்காத உண்மையுள்ள கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கர்த்தாவை தாங்கி பலப்படுத்தி ஆசீர்வதித்து உடைய பரிசுத்த நாமத்தை எங்கள் மூலமாய் மகிமைப்படுத்திக் கொள்வீராக. இன்றைக்கு யாராகிலும் சோதனை பெரிதாயிருக்கிறது என்று சொல்லி சங்கடப்படுவார்களானால், தாங்க முடியலையே என்று சொல்லி சங்கடப்படுவார்களானால், போக்கிடம் இல்லையே என்று சொல்லி சங்கடப்படுவார்களானால், அவளுக்கு நல்ல ஒரு போக்கிடத்தை தப்பித்துக் கொள்ளும்படியான வழியையும் அவளுக்கு நீர் அனுப்பி தருவீராக. பரிசுத்த நாமத்தை மைப்படுத்தும். ஜெயத்தோடு வாழ உதவி செய்யும். துதி கனமெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். மறந்துட வேண்டாம், நம்முடைய திராணிக்கு மேலாக நம்முடைய கர்த்தர் நம்மை சோதிக்கவே மாட்டார். சரி, சோதிச்சிட்டார், தப்பித்துக் கொள்ளும்படியான வழியையும் அவர் உங்களுக்கு உண்டு பண்ணுவார். அது இந்த நாளிலே உங்களுக்கு செய்வாராக. God bless you abundantly again and again and again and again. Amen.